KL 13021 ರಾಯಲ್ ಎನ್ಫೀಲ್ಡ್. ನೀ ನಿನ್ನ ಏರಿಯಾನಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಕುಡುಕು. ಓರ್ಡರಲ್ಲಿರಬೇಕು, அர்ஜென்ட். தசமய பொம்பளைக்கு பின்னாடி போக டைம் இல்லைப்பா. நான் சொன்ன வேலை மட்டும் நீ செய். மாமாவோட உதவி தேவைப்பட்டான்னு சொல்கிறேன். ஓகே? மூந்தா சார். சொல்லுங்க சார். இங்கே தங்குறதுக்கு ஹோட்டலில் லாட்ஜ் ஏதாவது இருந்தால் அதோட ஃபுல் லிஸ்ட் வேணும். ஓ, இங்கே அந்த அளவுக்கு வசதியான இடம்லாம் எதுவும் இல்லை சார். ஓ, அந்த அளவுக்கு வசதி போதும் சார். எதுக்காக சார்? பாம்பு வைக்கிறதுக்கு கிடைக்குமா? அந்த இடத்துக்கு போய் ரெஜிஸ்டர் புக், பில் புக் எல்லாத்தையும் அள்ளிட்டு வா. சீக்கிரமாக வேணும். என்ன புரிஞ்சுதா சார்? காதில் வீடும்படி சொல்லணும். சரிங்க சார். என்ன உத்தமா, நல்லா இருக்கியா? பரமேஸ்வரன் நம்பியார். ராஜசிங்கம். புதுசாக வந்து சார்ஜ் எடுத்தீங்கன்னு கேள்விப்பட்டேன். இன்னைக்கு தான் நான் இந்த பக்கம் வந்தேன். எலெக்ஷன் வேலையில் கொஞ்சம் பிஸி. தெரியும். முகுந்தன் அடிக்கடி உங்களை பற்றி சொல்லுவார். கட்சி விஷயம் எல்லாம் எப்படி போகுது? கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ தானே நாங்கள் ஆரம்பித்து வந்திருக்கோம். ஓ, என்னோட லைன் பிஸ்னஸ் தான். 2 கல்குவாரி இருக்கு, பார்டருக்கு அந்த சைடு தான். அப்புறம் மார்க்கெட்டில் கொஞ்சம் சில்லறை வியாபாரம். எலெக்ஷன் வந்து பார்ட்டி ப்ரெஷர் கொடுத்ததுனால ஒரு காலேஜ் நடத்துறீங்க? ஐயா, அதெல்லாம் நானும் ஆரம்பிச்சதில்ல. அது நம்ம பார்ட்டியில் இருந்த பழைய லீடரோட பேரில் ட்ரஸ்ட்டு தான் நடத்துது. அவர் இங்கேருந்து போய் தானே மும்பையில் செட்டில் ஆனார். அப்புறம் நான் இங்கே இருக்கிறதுனால அதெல்லாம் பார்த்துக்கிறேன். ஓ, அது சரி. நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட ஏதோ அதெல்லாம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவ்வளோதான். எல்லாம் இந்த முகுந்தனாலே வந்தது. நாளைக்கு எலெக்ஷன் கேம்பெயின் சார்பாக ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இடம்லாம் முகுந்தனுக்கு தெரியும். நான் உங்களை இன்வைட் பண்ண தான் இங்கே வந்தேன். நீங்கள் கண்டிப்பாக வரணும். கண்டிப்பாக முகுந்தன் கூட வரேன். ராத்திரி தான் ஃபங்க்ஷன். சார் டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. அடிச்சு துவம்சம் பண்ணிட்டீங்களா? பார்த்தவங்க சொன்னாங்க. பிரச்சனைக்கு போக மாட்டேன். தேடி வந்தால் அது விடவும் மாட்டேன். முகுந்தன் இந்த வச்சுக்க. தேங்க்யூ சாருக்கு ஞாபகப்படுத்த. முகுந்தா சார். சார் சார் இல்லை, அவரே தான் பண்ணணும். அடிக்காதீங்க சார். சரி, நான் கிளம்புறேன். மணி 2. இல்லை சார், நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டு சரக்கு மட்டும் அடிச்சுட்டு போகிறதுன்னா நான் வேணா வெயிட் பண்ணுறேன் சார். ராஜசிங்கம், இன்னைக்கு இங்கே ஸ்டே பண்ணிட்டு போகலாமே? அதெல்லாம் சரிப்பட்டு வராது. குட் நைட். தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு மரியாதைக்குன்னு நினச்சிக்கங்க. யார் வேணும்னு சொல்லுங்க. உன் பேர் என்ன? சூசன். சூசன். நம்பியார், ஏற்கனவே நான் ஃபிட்டு. தூங்கி போயிடும், பேரு கெட்டு போயிடும். அப்புறம் வறக்கிறதுக்கும் குழம்பு வைக்கிறதுக்கும் தவிர காசு கொடுத்து மாமிசம் வாங்குற பழக்கம் எனக்கு கிடையாது. பொண்ணுக்கு விலை போட்டு வாங்குற அளவுக்கு இந்த ராஜசிங்கம் சீப்பான ஆள். யோ சர்க்கிள். இல்லைனாலும் விலைக்கு வாங்குறதுக்கு உனக்கு தகுதி இல்லைன்னு எனக்கு தெரியும். சர்க்கிள், உங்களோட 1 மாசம் சம்பளம் இவங்களோட 1 மாசம் பவுடருக்கு கூட பத்தாது. ஏதோ லாட்டரி பரிசு விழுந்திருக்குன்னு நீ நினைச்சுக்கோ. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
சிங்கம். நம்பியா, நோ, யூ ஆர் அவுட் ஆஃப் த பிக்சர். நீங்க இந்த பிரேமிலே இல்லை. ലോട്ടറി എടുക്കണ മിനിമം ഒരു ബമ്പർ താൻ എടുക്കാനുണ്ട് രാജസിംഗ്. കേട്ട പണം തരേണ്ടി ഉന്നോட பவுடருக்கு தேவையான காசு நீ சுயமே சம்பாதி. அவங்களை கஷ்டப்படுத்தாத. இதுக்கப்புறம் இந்த கை எனக்கு நேரே ஓங்கணும் அப்படின்னா இடது கையால் சோறு சாப்பிட பழகினதுக்கு அப்புறம் போதும். போன மாதம் 3ஆம் தேதி சாயங்காலம் 5:30 மணிக்கு அர்ஜுன் சந்திரசேகரன் என்ற பையனும் அவங்க கூட ஒரு பொண்ணும் இங்கே ரூம் எடுத்திருக்கேன். ஆமாம் சார். ராத்திரி 10:50 ரூம் வெக்கேட் ஆச்சு. அப்படிதானே? ஆமாம் சார். வாயை திறந்து சொல்லையா. அப்புறம் எதுக்கு ஐயா அந்த பையன் பேரில் மறுபடியும் ஒரு செக்கின், அது அன்னைக்கு ராத்திரி 11:30 மணிக்கு? அது வந்து அவங்க போயிட்டு 3/4 மணி நேரத்தில் திரும்பி வந்துட்டாங்க சார். அன்னைக்கு நைட்டு கூட தங்க ரூம் வேணும்னாங்க சார். மறுநாள் காலையில் ரூமை வெக்கேட் பண்ணிட்டாங்க சார். ஏன் திரும்பி வந்தாங்க என்ன நீ கேட்கலையா? சும்மா பல்லை காட்டாத பதிலே சொல்லையா. அது வந்து வயசு பசங்க சார், கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம் நினச்சிருப்பாங்க. விவரமா சொல்றியா? இங்கே இதெல்லாம் வழக்கமாக நடக்கிறது தான் சார். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பசங்க தான் வந்து புக் பண்ணுவாங்க. பெங்களூரு மைசூரு இதெல்லாம் பசங்க இங்கே பறந்து வந்துடுவாங்க. சாதாரணமாக ஒரு நைட்டுக்கு தான் ரூம் போடுவாங்க. சில சமயம் இந்த மாதிரி கண்டினியூ ஆகும். நாங்கள் ரொம்ப ஒன்றும் விசாரிக்கிறது இல்லை சார். பிஸ்னஸ் நடக்கணும்ல சார். அடுத்த நாள் அவங்க எப்போ போனாங்க? கரெக்டாக ஞாபகம் இல்லை சார். இருந்தாலும் ஒரு 6:30 இருக்கும். எப்படி போனாங்க? அந்த பையனோட பைக்கில் தான். அப்புறம் சார் இன்னொரு விஷயம், மறுபடியும் அந்த பசங்க வந்தபோது 2 பேரும் ரொம்ப டென்ஷனாக இருந்தாங்க. அவங்க ஃபோனு தொலைஞ்சு போச்சு, இங்கே ஒரு ஃபோன் பண்ணிக்கிட்டோமான்னு கேட்டாங்க. அவங்க யாருக்கு ஃபோன் பண்ணாங்க? எங்கள் ஃபோன் டெட்டு, அதனால யாரையுமே கூப்பிடல. இல்லை சார், இது பாலியல் வன்கொடுமை கேஸாக இருக்குமோ? போடா போய் வேலை பாருடா. வெட்டியோ குறா. முருகா, எல்லாம் நல்லபடியா நடக்கணுப்பா. இது அட்வான்ஸ் மட்டும்தானம்மா. 4 days இங்க இருப்பேன்னா மீதியை ரிட்டர்ன் போறதுக்கு முன்னாடி கொடுத்துட்றேன். போன வருஷம் ஒரு ஆக்சிடென்ட்ல 3 டிஸ்க் ஸ்லிப் ஆயிடுச்சு. அதனால ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண முடியாது. ஒரு இளம் பொண்ணு கிடைச்சா நல்லா இருக்கும். அண்ணே, இவனை லக்ஷ்மி கிட்ட கொண்டு போய் விட்டுருங்க. அவனை கூட்டிட்டு போங்க. லட்சுமி? ஆமா, வேலை செய்யாம இனிமே சாப்பாடு போட முடியாதுன்னு சொல்லுங்க. சூசன் கிட்ட பேச சொல்லுங்க. இவர் கூட போங்க. ஐயோ, ரங்கையா, இதுக்கு மேல அவளால முடியாதுன்னு சொல்றா. எப்படி இந்த ஆளை போய் நான் வேணும்னா? சார், நீங்க உள்ள போங்க. சரி. சூசன், கண்ணே, கண்ணே, உனக்காக வாங்கிட்டு வந்த நாக்கும். இத ஒரு வாட்டி கொஞ்சம் போட்டு பாருமா. சார் ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க. என்னால முடியாது சார்.
லக்ஷ்மி உள்ள போ. உன்கிட்ட தான் மரியாதையா உள்ள போ. செடேட்டிவ் கொடுத்துருக்கேன், கொஞ்சம் நல்லா தூங்குவாங்க. தலையிலையும் அடி வயிற்றுலையும் கொஞ்சம் பலமாக அடிபட்டிருக்கு. 2 ரிப்ஸ் ஃப்ராக்சர் ஆயிருக்கு. அப்புறம் இன்டர்னல் ப்ளீடிங் ஏற்பட்டிருக்குமான்னு சந்தேகமாக இருக்கு. காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது ஏற்படுறதுக்கு முன்னாடி அட்மிட் பண்ணுறது தான் நல்லது. இந்த நிலைமையில் இங்கே இப்படியே வச்சிருக்கிறது ரிஸ்கான விஷயம். டாக்டர் என்ன சொன்னாரு? அவ இன்னும் சாகல. அந்த கிழவனை மறுபடியும் அவகிட்ட அனுப்பி வைக்கட்டுமா? அசைய கூட முடியாம அப்படியே இருக்கா. நீதான் கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கிட்டல. சூசன், அடி என்னம்மா இப்படி பரிமாறுற? இதெல்லாம் சாப்பிட்டா என் வயர் வெடிச்சு. ஆமா, அப்படி வெடிச்சிடுச்சுன்னா நானே என் கையால உங்களுக்கு தச்சு கொடுத்துறேன். இப்பதான் புரியுது மோந்தன் எப்படி தொப்பை வந்துச்சுன்னு. வயிறு மட்டும் தொப்பையா இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லையே சார். பவித்ரா, நீ சாப்பிட்டியா? ஓ, அவரு சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். நீங்க நல்லா சாப்பிடுங்க. சூப்பரா இருக்குமா. பிரியாணியா சொன்னேன். சாப்பிடுங்க. நல்ல காரசாரமா இருக்கு. மூந்தா பாவா. சாரி சார், நான் எதுவும் பார்க்கல சார். அடசுமா வாயா. அது ஆயா முகுந்தா, எங்கய்யா ஓடுற? உன் பொண்டாட்டியோட கைப்பக்குவம் சூப்பரா இருக்கு. அவனுக்கு மூடுமா. சொல்ல அஷ்ரஃப். சரி, நான் வந்துடுறேன். நீ எங்க வெயிட் பண்ண. என்னாச்சு சார்? இந்த பைலக்குப்பை எங்க இருக்கு? இங்கிருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தாண்டி இருக்கும் சார். பார்டருக்கு பக்கத்துல தான் இருக்கும். என்ன விஷயம்? அந்த இடத்துக்கு போகணும். ஒரு சின்ன வேலை இருக்கு.